இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விஜய் சார் நடிச்ச யூத். இந்த படம் 2002 ஜூலை 19 அன்னைக்கே ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா. இந்த படத்துல விஜய் வந்து ஒரு செஃப்பா நடிச்சிருப்பாரு. சமையல்காரரா. இவரு கிராமத்துல சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த சமையல் பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அதே டிப்ளமோல பண்ணிட்டு சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இவருடைய மாமா பொண்ணே இவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. சிந்து அவங்க. அப்ப கல்யாணம் பண்ணி கரெக்ட்டா தாலி கட்ட போற டயத்துல அவங்க என்ன ஆயிருவாங்கன்னா, பொண்ண காணோம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. பார்க்கும்போது அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாரி ஒரு சமையல்காரன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க போயிருவாங்க. அதுல என்ன ஆயிரும்னா, விஜயகுமார் அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா போயிரும். ச்சே, நம்ம தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். கடைசியில இந்த பையன இப்படி ஏமாத்திட்டு அவ போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப இதா இருக்கும். அதோட இவரு விஜய் வந்து அதெல்லாம் பெருசா நினைக்காம, "விடுங்க மாமா, இது வந்து வேணும்னு நடந்ததில்ல விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இதுல என்ன ஆயிரும்னா, அவங்க விஜயகுமாரோடைய பொண்ணு சிந்து இருக்காங்க இல்லையா, அவங்க சென்னையில ஒரு பையன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணேன்னு சொல்லி அவங்க கூட ஓடி போயிருவாங்க. அதுல என்ன ஆயிரும்னா, அவன் வந்து நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து அப்படியே கரெக்ட் பண்ற மாரி ஒரு கேரக்டர்ல இருப்பாரு. அதனால இந்த பொண்ண தனியா விட்டுட்டு அவர் போயிருவாரு. இவங்க தான் வந்து கல்யாணத்த நிப்பாட்டிட்டு போயிட்டோம். திருப்பி ஊருக்கு போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே சென்னையில ஒரு ஆளா இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஒரு இதுல இருப்பாங்க. இதுல என்ன ஆயிரும் அப்டின்னா, விஜய் வந்து சென்னைக்கு வந்துருவாரு வேல பார்க்கறக்காக. "நான் அங்க போய் வேல பார்க்குறேன் மாமா. நீங்க என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதையே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருவாரு. போனதுக்கப்புறம் அவர் பாட்டுல ஒரு வேலைய பார்த்துட்டு, அவர் வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எப்பவும் போல செஃப் தானே. அவர் பாட்டுல இருப்பாரு. அப்ப அ ஹீரோயினா வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து விஜய்க்கு வந்து அந்த ஹீரோயின பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுறது, வைக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்களும் விஜய் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க 2 பேரும். அப்படியே போயிட்டுருக்கும். இதுல என்னன்னா, விஜய விஜயோட மாமா பொண்ண கல்யாணம் பண்ணாரு இல்லையா? அவரு தான் இந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்றதுக்கு வந்திருப்பாரு. ரொம்ப பணக்காரரா ஒரு ஆக்டிங் குடுத்துட்டு, இவங்க அப்பா கிட்ட இவங்க அப்பா வந்து மணிவண்ணன், ஹீரோயினோட அப்பா வந்து மணிவண்ணனா இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட பெரிய பணக்காரர் மாரி ஒரு பில்டப் குடுத்துட்டு, ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்றதுக்கு வந்திருப்பாரு. இவங்களுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும். அப்ப விஜய் வந்து கேட்பாங்க, "நீ என்னைய தானே லவ் பண்ண?" அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா சொன்னதுனால, "நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பாங்க. அப்ப கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கைலாம் வந்து குடுத்துட்டு திரிவாங்க. இவங்க பார்த்துட்டு அப்படி இருக்கும். இதுல என்ன ஆயிரும்னா, இடையில விஜயகுமாரோடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து இவரு மீட் பண்ணுவாரு. பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம. அப்ப இவங்கள பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. மாமா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் இந்த மாரி இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. கூட்டிட்டு வந்து தன்னோட வச்சுக்கிருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்க தான் அவங்களையும் கூட்டிட்டு வந்து பார்த்துக்கிருவாங்க. "பரவால்ல, பழசெல்லாம் விட்டுரு, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வரும். தன்னுடைய மாமா பொண்ண ஏமாத்துனவர் தான் இப்ப வந்து ஹீரோயின வந்து ஏமாத்துறக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர பத்தின விஷயங்கள் எல்லாமே சேகரிச்சு கொண்டு போய் மணிவண்ணன்ட்ட காமிக்க, மணிவண்ணன் வந்து அத வந்து ஒத்துக்க மாட்டாரு. "என்னோட பொண்ண வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, நீ வந்து பொய் சொல்ற." அந்த மாரி அவரு பேசுவாரு. இவரு என்னதான் சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கவே மாட்டாரு. என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆக போற டயத்துல, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, ஒரு செக் ஒண்ணு குடுத்துருப்பாரு. குடுத்துட்டு, இந்த செக் வந்து எனக்கு என்னோட பொண்ணு கல்யாணத்த நிப்பாட்டிறாத அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அவர் வந்து குடுத்தது. இந்த செக்ல வந்து ரூ. 2,00,00,000 எழுதியிருக்கு. இத நீ எடுத்துக்கிட்டு போயிட்டீன்னா, உனக்கு வந்து நீ வந்து என் மாமா பொண்ண ஏமாத்துன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ஓகே, நான் இந்த இதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செக்க வாங்கிருவாரு. இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின விட்டுருவாரு. வாங்குனதுக்கப்புறம் தான் மணிவண்ணனுக்கு புரிய வரும். ஆமா, இவன் தப்பானவன் தான். காசுக்கு ஆசைப்படுறவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில என்ன ஆயிரும்னா, விஜய் போய் தாலி கட்டிருவாரு ஹீரோயினுக்கு. அப்புறம் தான் அந்த செக் வந்து சும்மா அப்ப கேட்பாரு, "ஐயோ! ரூ. 2,00,00,000 போச்சே!" அப்படின்னு யோசிக்கும்போது மணிவண்ணன் சொல்லுவாரு, "நானே உனக்கு சும்மா தான் குடுத்தேன். அந்த செக்ல ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லிருவாரு. கடைசியில பொண்ணும் கிடைக்காம, பணமும் கிடைக்காம அந்த வில்லன் வந்து ஏமாந்து போயிருவாரு. லாஸ்ட்ல ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆன மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்.